ஹாய் ஃபேமிலி, சண்டே மார்னிங், ஹாப்பி சண்டே. இன்றைக்கி சண்டேயில் கொஞ்சம் லேட்டாக தாங்க ஏஞ்சேன். 9:30க்கு மேலே தான் ஏஞ்சேனே. 9:30க்கு மேலே ஏஞ்சது எதுக்காகன்னா, என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைங்களா, அவள் நைட்டு ஃபுல்லாக தூங்கலை. நைட்டு ஃபுல்லாக இரும்பிக்கிட்டே இருந்தாங்களா, அவளும் தூங்கலை, எங்களையும் தூங்க விடலைங்களா. அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்மளால் தூங்க முடியுமா? முடியாதுங்கள. காலையில் கொஞ்சம் லேட்டாக ஏஞ்சேங்க, சண்டே தானே அப்படி சொல்லிட்டு. ஓகே, டீ போடலான்னு போனேன். டீ போட்டுட்டு டைம் ஆகிடுச்சிங்களா, இட்லியும் ஊற்றி வச்சிட்டேன். இட்லியை ஊற்றி வச்சுட்டு டீ பொங்கிடுச்சிங்களா, டீயும் போட்டு குடித்தாச்சு. பசங்களுக்கு கொடுத்துட்டேன், எங்கள் ஹஸ்பண்டுக்கும் கொடுத்துட்டேன் டீயை. எங்கள் ஹஸ்பண்டு என்ன வாங்கிட்டு வந்திருக்காருன்னு பார்க்கலாம். ஆனால் காலையிலே ஏஞ்சிக்க சொல்லி என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருமா அப்படி சொன்னாருங்க. சரி ஓகே, அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு ஏஞ்சி வந்து டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலான்னு ஓப்பன் பண்ணுங்க. என்ன வாங்கிட்டு வந்திருக்காருன்னு பார்க்கலாங்களா? காலையில் செய்யறதுக்கு சிக்கன், அவங்க ஒய்ஃபுக்கு பிளட் சர்க்குலேஷனுக்காக சுவரொட்டி, எனக்கு தாங்க. அவங்க பொண்ணுக்கு சளி பிடிச்சிருக்குல்ல, அதனால் நண்டு வாங்கிட்டு வந்திருக்காரு. நைட்டு ஃபுல்லாக சளியால் இரும்பிக்கிட்டே இருந்தாங்கள்ல, அதுக்காக மார்கண்டமும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. சூப் போட்டு தரணுமா அவங்க பொண்ணுக்கு. போன வாரம் ஃபுல்லாக அவருக்கு சளி பிடிச்சிருந்ததுங்க. மார்கண்டை வாங்கிட்டு வர சொன்னேன், அப்போ வாங்கிட்டு வரவே இல்லை. இப்போ பொண்ணுக்கு சளினாவே மார்கண்டை வாங்கிட்டு வந்துட்டார். சிக்கன் எடுத்து சிக்கன் குழம்பு தாங்க வச்சேன். ஃபஸ்ட்டு இட்லியே வந்துடுச்சுங்களா, சிக்கன் குழம்பு வச்சாச்சு. பசங்களுக்கு வச்சு கொடுத்துட்டேன், என் ஹஸ்பண்டுக்கும் வச்சு கொடுத்துட்டு 3 பேரும் சாப்பிட்டாங்க. நான் சாப்பிட்றதுக்கு 12 மணி ஆகிடுச்சிங்க. மீன் நண்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு தான் சாப்பிட்டேனே. கொஞ்சம் பாத்ரூமும் இருந்துச்சுங்களா, அதையும் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டேனே. உங்களுக்கு சண்டேனா எப்படி போகும்? எத்தனை மணிக்கு சாப்பிடுவீங்க காலையில் டிஃபன் சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. எனக்கு எப்படி தாங்க போகும் சண்டே. சண்டே ஃபுல் டே ஒரே பிஸியாக தாங்க இருக்கும். இது காலையில் மட்டும்தாங்க எடுத்தது, மதியம் இன்னும் இருக்குது. ஃபுல் விளாக் போட்டுன்னா உங்களுக்கே போர் அடிச்சிருங்க, அதனால் கம்மியாக எடுத்துட்டேன். இது நானே வீடியோ எடுத்து நானே சமையல் செய்யணுங்களா, அதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சிங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நியூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீன் வச்சு மீன் குழம்பு பண்ணிவிட்டேன், நண்டு செஞ்சுட்டேன், சுவரொட்டியும் செஞ்சுட்டேன். மார்கண்டை அப்படியே எடுத்து வச்சுட்டு ஈவினிங் பண்ணிக்கலாம் சொல்லிவிட்டு எடுத்து வச்சிட்டேன், சூப் பண்ணிக்கலான்னு. எங்கள் ஹஸ்பண்ட் எப்படி தெரியுங்களா, எப்போயாச்சும் நான் சொல்லியிருப்பேன் இதை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு, ஆனால் அந்த சமயம் வாங்கிட்டு வர மாட்டார். இதோ இப்போ வாங்கிட்டு வந்திருக்காரு. அது மாதிரி தான் மீன் வாங்கிட்டு வந்துட்டார், நண்டு வாங்கிட்டு வந்துட்டார், சுவரொட்டியும் வாங்கிட்டு வந்துட்டார், மார்கண்டமும் வாங்கிட்டு வந்துட்டார். இப்படி தாங்க எங்கள் ஹஸ்பண்டு. உங்கள் ஹஸ்பண்ட்லாம் எப்படி சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. வாங்கிட்டு வந்தால் ஒரேடியாக வாங்கிட்டு வந்துடுவாங்க. கிளைய உடைச்சிட்டு வானா மரத்தையே உடைச்சிட்டு வர ஆள். ஓகேங்க, பாய்.